யாரோ கதையை எழுதி, யாரோ ஸ்க்ரீன் பிளே எழுதி, யாரோ மியூசிக் போட்டு, யாரோ நடித்து அடிக்க சொல்லி டைரக்ட் பண்ண படத்தில் நடித்த நாய் நீ. உனக்கே இவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா, நானாக சொந்தமாக அரசியல் பேசி, நானாக வளர்ந்து, நானாக எம்எல்ஏ ஆகி, நானாக மினிஸ்டர் ஆகி, நானாக சிஎம் ஆன எனக்கு எவ்வளோ இருக்கும். நம்ம சொல்லலப்பா அவரை. இப்படி ஒருத்தன் டைலாக் எழுதி இவர் கொடுக்குறான்னு வைங்க சேலத்துக்காருக்கு. இப்போ அவர் இப்படி பேசினாருன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். உனக்கு நடிக்கவும் தெரியாது, டைரக்டர் சொல்லி தருவான். உனக்கு வசனமும் தெரியாது, டைரக்டர் சொல்லி தருவான். கதையும் உனக்கு கதை அவன் எழுதுவான். உனக்கு கதாநாயகி யார் வேணும்னு அவன் இன்னொருத்தன் டிசைட் பண்ணுவான். உன்னை எங்கெங்கெல்லாம் கூட்டு போய் எங்கெல்லாம் சோறு போடணும்னு ஒரு ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவான். முழுக்க முழுக்க அடுத்தவன் தயவுலே வாழக்கூடிய நீயே எவ்வளோ பேச்சு பேசினேன்னா, அரசியலில் இறங்கி அது நீங்கள் சொல்கிறது அந்த காட்பாடியார்னு வச்சுக்கோமா, காட்பாடியாருக்கு எவ்வளோ கோவம் வரும். அவர் தானார்பேட்டை காட்பாடியா? ஆமாம். ஓகே. காட்பாடியார் காலங்காலமாக கட்சியில் இருந்தவர். எம்எல்ஏ ஆனார், எம்பியாக கூட இதே ஆனார்னு நினைக்கிறேன், சிஎம் ஆனார், மினிஸ்டர் ஆனார், சொந்த உழைப்பில் வந்தார். இன்றைக்கி கூட சொந்தமாக பேசுகிறாரு.